நானும் தங்கள் தோளில் தவழ வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் உங்கள் மனதில் இந்த மாற்றம் எப்படி வந்தது என்றுதான் எனக்கு புரியவில்லை. அதுதானே, அக்காவிற்கு சீர்வரிசை அனுப்பி ஏற்றுக்கொண்டவர் தங்கையை எப்படி தேடி வந்தார்? சுந்தரியே மனப்பூர்வமாக அனுப்பி வைத்ததால் தான் வந்தேன். எந்த காயை எந்த பக்கம் நகர்த்தினால் எது விழும் என்பது வடிவுக்கு நன்றாகவே தெரியும். அப்படியா? சுந்தரியே அனுப்பியதால் தான் இந்த சுந்தரர் வந்திருக்கிறாரோ? அக்காவை ஏற்றுக்கொண்டவன் அவள் தங்கையையும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வது உலகத்தில் நடைமுறைதானே. ஓ, அப்படியானால் அக்காவையும் தேடி செல்வீர்கள் என்று சொல்லுங்கள். அப்படி போகாமல் பிடித்து வைத்துக் கொள்வது அவரவர் சாமர்த்தியத்தை பொறுத்தது. மலரை தேடி வரும் வண்டுக்கு தேவையான மதுரசம் அந்த ஒரு மலரிலேயே கிடைத்துவிட்டால் பிறகு எதற்கு அது வேறு ஒரு மலருக்கு தாவப் போகிறது? அருமையாக சொல்லிவிட்டார் வடிவு. அதற்கேற்ற சாகசமும் சரசமும் உன்னிடம் உண்டு என்று எனக்கு தெரியும். நீ அவர் எங்கும் போகாதபடி பார்த்துக்கொள். மாலை சூடிய மணாளனாக ஏற்றுக்கொள். மாமா, இதற்கு மேல் நாம் இங்கு தொந்தரவாக இருக்க வேண்டாம். வடிவு, பாகநேரியாரை உன் அறைக்கு அழைத்துச் செல். நீங்கள் அம்பலக்காரர் இங்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் மாமா. ஆகட்டும் ஆகட்டும். நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் மனம் மாறுவீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எல்லாவற்றிற்கும் நீ என் மீது வைத்திருக்கும் அன்புதான் காரணம். உண்மைதான். நான் உங்களை எவ்வளவு விரும்புகிறேன் தெரியுமா? பிறகெதற்கு பட்டமங்கலத்து அம்பலக்காரரிடம் சீர்வரிசை கேட்டு அனுப்பினாய்? அது உங்கள் மீதுள்ள கோபத்தில் அந்த வைரமுத்தனை ஒரு பகடைக்காயாக நான் பயன்படுத்திக் கொண்டேன். அவ்வளவுதான். வைரமுத்தன் என் பிடியில் இருப்பதால் தானே நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள். சரி, பட்டமங்கலக்காரரின் சீர்வரிசையை என்ன செய்யப் போகிறாய்? தூக்கி தெருவில் எறிய போகிறேன். அடி சண்டாளி! வாருங்கள். வண்டி வண்டியாக சீர்வரிசை பட்டமங்கலத்திலிருந்து வரவேற்பும் உபசரிப்பும் பாகநெறிக்கா? என்னடி கள்ளி திருவிளையாடல் இது? யாருக்கு வேண்டும் உங்கள் சீரும் வரிசையும்? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்கள். நான் ஒன்றும் தானாக தேடி வந்து எனக்கு சீர்வரிசை அனுப்புங்கள் என்று கேட்கவில்லையே. உங்கள் முதலிரவு அன்றே மனைவியை மயக்கத்தில் ஆழ்த்திவிட்டு என்னை தேடி வந்தீர்கள். நான் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் எனக்கு முறைப்படி சீர்வரிசை அனுப்புங்கள் என்றேன். அதுவும் எதனால்? பாகநேரியார் எனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கத்தினால்தான். ஓ, அவர் இல்லாவிட்டால் இவர் என்று உன் தேவைக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்து கொண்டாயா? அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் உங்கள் மீது ஒருபோதும் ஆசை இருந்ததில்லை. வாளுக்கு வேலியரை பார்த்த விழிகளால் வைரத்தையோ வேறு எந்த முத்தையோ ஏறெடுத்து பார்க்க கூட நான் தயாராக இல்லை. அவரே என்னை தேடி வந்த பிறகு வேறு யாருக்கும் இங்கு இடமில்லை. தேவாமிர்தமே கிடைத்த பிறகு தினைமாவு எதற்கு? நீங்கள் அனுப்பிய சீரையெல்லாம் நானே திருப்பி அனுப்பி வைக்கிறேன். வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு ஆணவமா உனக்கு? கருடனை நாகப்பாம்பு அவமதித்த கதையெல்லாம் கேட்டிருக்கிறேன். அதை இப்போது நேரிலேயே பார்க்கிறேன். கடைசியில் நீ ஒரு வேசி என்று காட்டிவிட்டாயே. மரியாதையாக பேசுங்கள். பாகநேரியாரை தவிர வேறு யாரையும் நான் நினைத்ததில்லை. யாரிடமும் சோரம் போனதில்லை. இவ்வளவு கீழ்த்தரமாக என்னை அவமதித்த உங்களுக்கு இனி இந்த வீட்டில் நிற்கக்கூட உரிமை இல்லை. போய்விடுங்கள் இங்கிருந்து. வேண்டாம். வாருமையா பாகநேரிக்காரரே, எப்பொழுதிலிருந்து இப்படிப்பட்ட வேலையை தொடங்கினீர்? அக்காள் சுந்தரி போதாது என்று அவள் தங்கையையும் தேடி வந்து விட்டீரோ? நீர் பெண் பித்தர் அல்ல என்று கேள்விப்பட்டிருக்கிறேனே. பிறகு எதற்கு இப்படியெல்லாம் செய்கிறீர்? என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்கிறீரா? இல்லை, அக்காள் தங்கை இருவருமே நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேடி வந்தீரா? இப்படிப்பட்ட கேள்விகளை என்னை பார்த்து கேட்க உனக்கு எந்த தகுதியும் இல்லை வைரமுத்தா.
காதலித்து கைபிடித்த மனைவி வீட்டில் இருக்கும் போது அவளை விட்டு இங்கு வந்து நிற்கிறாயே, அது என்ன நியாயம்? நான் காந்தர்வ மனம் புரிந்து கொண்ட சுந்தரியின் தங்கை இவள். அதனால் நான் தேடி வந்ததில் தவறில்லை. என் தங்கையின் கணவனான நீ என் மனைவியின் தங்கையை தேடி வந்திருக்கிறாயே, இது என்ன முறை? இப்படிப்பட்ட ஒருத்தையை தேடி வருவதற்கு முறை என்ன வேண்டியிருக்கிறது? இன்று இங்கு இவளை போன்றவர்களுக்காக அனுப்பப்படும் சீர்வரிசையை அனுப்பியிருப்பவன் நான். நீர் இங்கிருந்து செல்வதுதான் முறை. அதைச் சொல்ல நீங்கள் யார்? நான் இவருக்கு சொந்தமானவள், இவரோடு வாழப் போகிறவள். இவரை வெளியே போகச் சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த கணமே இந்த வீட்டை விட்டு போய்விடுங்கள். வைரமுத்தா, வடிவுதான் தெளிவாக சொல்லிவிட்டாளே, பட்டமங்கலத்து பாதையை பார்த்துக் கொண்டு போ என்று. பிறகென்ன, புறப்பட வேண்டியதுதானே? என்னடி, தாலிக்கு சமமான நான் போட்ட பதக்கத்தை உன் மார்பில் அணிந்து கொண்டாய். என் கண் முன்னாலேயே வேறு ஒருவனுக்கு நான் சொந்தமானவள் என்கிறாயா? பெரிய பதக்கம், எடுத்துக்கொண்டு போங்கள் இந்த பதக்கத்தை. என்னை வரவழைத்து அவமானப்படுத்திய இவள், எனக்கு கிடைக்காத இவள் இனி வாழவே கூடாது. விடு வைரமுத்தா, விடு வைத்தியக்காரா. நான் இவளை ஏற்கப் போவதும் இல்லை, இவளோடு சேர்ந்து வாழப்போவதும் இல்லை. இவள் எப்படிப்பட்டவள் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி செய்தேன். விடு அவளை. என்ன சொல்கிறீர்கள்? உண்மையை சொல்கிறேன். இவள் விஷயத்தில் நீ ஈடுபாடு கொள்வது எவ்வளவு பொருத்தமற்றது என்று உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி பட்டமங்கலத்திற்கு புறப்பட்டேன். ஆனால் உன் வண்டி இவள் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அதனால்தான் உனக்கு முன்பே இங்கு வந்து இவளது சுயரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று குறுக்கு வழியில் விரைவாக இவளை தேடி வந்தது போல் பாவனை செய்தேன். உன்னிடமிருந்து இவள் விலகுவதற்கு இவள் எனக்கு வைத்த நிபந்தனை என்ன தெரியுமா? நான் சுந்தரியை விட்டுவிட வேண்டும் என்பதுதான். இத்தகைய கேடுகட்ட தங்கைக்காக அந்த தியாகமே வடிவான அக்காள் அதையும் ஏற்றுக்கொண்டாள். என்னை மறந்துவிட்டு வடிவோடு வாழுங்கள் என்றாள். என் தங்கையை உன்னோடு வாழ வைப்பதற்காக தன் தங்கைக்கு என்னை விட்டுக் கொடுத்தாள். அதனால்தான் என் மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு இவள் வீட்டிற்கு படியேறி வந்தேன். இவளை வைரமுத்தா, இவளை சொல்லி குற்றமில்லை, தவறு உன்னுடையது. உன்னதமான பிரசாதமாம் என் அருமை தங்கை கல்யாணியை விட்டுவிட்டு இந்த எச்ச இலையை உண்ண வந்திருக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? வீட்டை விட்டு வெளியே போ என்று சொன்ன பிறகும் இங்கு நிற்கிறாயே, நீ ஒரு அம்பலக்காரனா? என்ன வடிவு, ஏன் இப்படி பார்க்கிறாய்? வாழ்க்கை என்பது புள்ளி வைத்து போடும் கோலம் அல்ல, அள்ளித் தெளிக்கிற மாவு சிதறித் தெளிப்பதில் தோன்றும் சித்திரம். இன்பத்தின் எல்லை எதுவரை உண்டோ அதையும் மீறி பார்க்கலாம் என்று நினைப்பவர்களின் வரிசையில் நீயும் ஒருத்தி. ஆனால் சிறகடித்து பறப்பதற்கு முன்பே அது ஒடிந்துவிட்டதே என்று கவலைப்படுகிறாயா? 1 கோடி கனவுகள் கண்டாலும் இறுதியில் சொந்தமாக போவது 1 கோடி துணிதான் என்பதை மறந்ததால்தான் உன்னை போன்றவர்கள் இப்படி பணம் பணம் என்று அலைகிறார்கள். பணமும் பதவியும் தானாக கிடைக்க வேண்டும், மக்களால் தரப்பட வேண்டும், கட்டாயப்படுத்தி பெறக்கூடாது. நீ எப்படி சுந்தரிக்கு தங்கையாக பிறந்தாய்? அவள் கற்பித்த பண்பாடு எங்கே போயிற்று? இன்று இந்த நாட்டில் வாழும் ஒவ்வொரு தமிழச்சியும் அந்நியனோடு நடத்தப்படும் போரில் தன் தந்தையையோ தன் கணவனையோ பறிகொடுத்து விட்டு தங்கள் மகனையும் அனுப்ப தயாராக இருக்கிறார்கள். நீ நாட்டுக்காக எதுவும் செய்ய வேண்டாம், உன் வீட்டிற்காவது உண்மையானவளாக இருக்க வேண்டாமா? இதற்கு மேலும் நீ திருந்தவில்லை என்றால் நீ ஒரு பெண் என்பதற்கே தகுதியில்லாதவளாகிறாய். இனிமேலும் பூமிக்கு பாரமாக நீ வாழ்வதில் அர்த்தமே இல்லை. இப்போதாவது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து அதன்படி நடந்து கொள்.
கல்யாணி, கல்யாணி! என்ன இது? ஏன் இவ்வளவு உறக்க அழைத்தும் கதவை திறக்கவில்லை? ஒருவேளை உறங்குகிறாளா? கல்யாணி, கல்யாணி, கல்யாணி! என்ன வயிற்று இவளுக்கு? கல்யாணி, ஏன் இப்படி செய்கிறாய்? வெகு நேரமாக கதவை தட்டிக் கொண்டிருக்கிறேன், வந்து திறக்க கூடாதா? வெகு நேரம் தட்டியும் கதவை திறக்கவில்லை என்பதிலேயே அதை திறக்க எனக்கு விருப்பமில்லை என்று புரிந்து கொள்ளக்கூடாதா? ஓ, உன் அறைக்குள் உன் கணவன் வருவது உனக்கு விருப்பமில்லாத விஷயமாகிவிட்டதா? என் கணவராகவே வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். எவள் வீட்டிற்கோ போய்விட்டு வந்தவரை நான் ஏன் ஏற்க வேண்டும்? கல்யாணி, என்ன நடந்தது என்று புரியாமல் எதுவும் பேசாதே. எதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கில்லை. இந்த நேரத்தில் யார் உங்களை இங்கு வர சொன்னது? மனைவி அறைக்குள் கணவன் வருவதற்கு நேரம் காலம் என்ற விதிமுறைகள் இருக்கின்றனவா? எங்கு சென்று விட்டு எந்த நிலையில் வந்தாலும் கால் கடுக்க காத்திருந்து வரவேற்ற மனைவியரை பற்றி நீ இலக்கியங்களில் படித்ததில்லையா? அதையெல்லாம் உங்களிடம் விவாதித்துக் கொண்டிருக்க நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரை நான் என் பெற்றோருக்கு மகள், அண்ணன்களுக்கு தங்கை, உங்களுக்கு மனைவி. முதல் 2 உறவுகளிலும் பாசம் நிறைந்தவை. 3வது உறவு மோசம் நிறைந்தது. கல்யாணி, எதையும் தீர விசாரித்து அறிவதில் தான் தெளிவு ஏற்படும். அதற்கேற்ற பொறுமை உன்னிடத்தில் இல்லையே, அதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது. நான் மிக தெளிவாகவே இருக்கிறேன். தெளிந்த பிறகுதான் திடமான தீர்மானத்திற்கு வந்தேன். இனிமேல் நான் உங்களிடம் தீர விசாரிக்க என்ன இருக்கிறது? காதல் என்ற புனிதமான சொல்லை பயன்படுத்தி பரம்பரை பகையை தீர்த்துக் கொள்ளவும் பழிக்கு பழி வாங்கவும் திட்டம் தீட்டிய உங்கள் திறமையை நான் மனமாற பாராட்டுகிறேன். போதுமா? செல்லுங்கள் இங்கிருந்து. கல்யாணி, ஆதப்பனை இங்கு அவமானப்படுத்திட நடந்த முயற்சிக்கும் எனக்கும் சம்மதமில்லை. அப்படி இருந்திருந்தால் ஆதப்பனை அக்னியுவிடமிருந்து இங்கு அழைத்துக் கொண்டு வந்திருப்பேனா? பாரதம் படுத்திருக்கிறேன் நான். பரமாத்மா கிருஷ்ணனுக்கு நவரத்ன சிம்மாசனம் போட்டு அமர வைத்து படுகுழியில் தள்ளி கொன்றுவிட சதி செய்தான் சகுனி. அங்கே கண்ணனுக்கு சிம்மாசனம், இங்கே என் அண்ணனுக்கு அக்னியுடமிருந்து விடுதலை. சகுனிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இருவருக்கும் நோக்கம் ஒன்றுதான், நம்ப வைத்து பழி தீர்ப்பது. ஓ, என்னை சகுனியோடு ஒப்பிடும் அளவிற்கு நான் சூழ்ச்சிக்காரனாகிவிட்டேனா? என் மனைவியிடமிருந்து இப்படி ஒரு விருது கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சகுனி கூட சூதுவலை பின்னுவதில்தான் சாமர்த்தியமாக இருந்தானாம். மாதுவலை பின்னியதாக மகாபாரதத்தில் நான் படித்ததில்லை. கல்யாணி, நீ உன் மனதில் எவ்வளவு புகைச்சலை வைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறாய் என்று எனக்கு நன்றாகவே புரிகிறது. கொழுந்துவிட்டு எரிவதற்கு முன்புதான் புகைச்சல் தோன்றும். எல்லாம் எரிந்து முடிந்து அணைந்து விட்ட பிறகுதான் புகைந்து கொண்டிருக்கும். அதில் 2வது நிலைதான் என் நிலை. கல்யாணி எப்பொழுதோ இறந்து போய்விட்டாள். இப்போது நீங்கள் அவள் கல்லறைக்கு முன்னால் நின்றுதான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் கதவு திறக்காததும் இந்த பைத்தியக்கார பெண் தற்கொலை செய்து கொண்டு நம்மீது பழியை போட ஏதாவது முயற்சி செய்கிறாளோ, அதனால்தான் கதவு திறக்க தாமதமானதோ என்று உங்களுக்கு சந்தேகம், அப்படித்தானே? நான் பிறந்த வீடு தற்கொலை செய்து கொண்டு நிலைமையை சமாளிக்கின்ற கோழைகளின் கூடாரம் அல்ல. யாரை கேலி செய்கிறாய்? அணு அளவு மானம் ஊனமுற்றாலும் ஆவியினை அர்ப்பணித்து அந்த மாசியினை போக்கிக் கொள்வேன் என்று தன்னுயிரை மாய்த்துக் கொண்ட என் அண்ணன் வல்லத்தரையனை கேலி செய்கிறாயா? பட்டமங்கலத்து வைரமுத்தனை மணந்து கொண்டு வந்துவிட்டு அவனது அண்ணனான பெரிய அம்பலத்தை பழித்து பேசுகிறாயா? பாகநேரி மட்டும்தான் வீரர்களின் கோட்டம் போலவும் பட்டமங்கலம் பயந்தாங்குழிகளின் கூட்டம் போலவும் உன் அண்ணன்கள் போலவே நீயும் நினைக்கிறாயா? பரந்த மனப்பான்மையை பயந்த சுபாவம் என்றும் பெருந்தன்மையை படுகோழைத்தனம் என்று எண்ணிக்கொண்டு ஆட்டம் போடுகின்ற பாகநேரிக்கு நான் நினைத்தால் ஒரு நொடியில் பாடம் கற்பிப்பேன். நிறுத்துங்கள்! பாகநேரியை பற்றி ஒரு வார்த்தை கூட இழிவாக பேசுவதாக இருந்தாலும் என் முன்னே நிற்க வேண்டாம். பட்டமங்கலத்தை பற்றி இழிவாக பேசுபவர்களும் என் முன்னே நிற்க கூடாது. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஒருவர் முன் ஒருவர் நிற்க வேண்டாம். இப்போதே வெளியில் சென்று விடுங்கள். அதுதான் இருவருக்கும் நல்லது. எங்கள் பட்டமங்கலத்தில் என் மாளிகையில் நின்று கொண்டு என்னையே வெளியே போகச் சொல்லும் அதிகாரத்தை உனக்கு யார் தந்தது?